அண்மை செய்தி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. கடல் போல் சாலை காட்சியளிப்பதால் அந்த காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், விவரங்கள். வணக்கம். சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகள் செலவினங்களை குறைக்கும் நோக்கத்தில் கழிவுநீர் மேலாண்மை திட்டத்தை கையாளாம சில டேங்கர் லாரிகள் உதவியுடன் சட்டவிரோதமாக தொழிற்சாலை கழிவுகள் திறந்த வெளிகளில் அப்புறப்படுத்தப்பட்டு வந்தது. இதற்கிடையே கடந்த 10 தினங்களாக கழிவுநீர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக காலவரையற்ற வேலைநிறுத்தமானது நடைபெற்று வருவதால் தொழிற்சாலைகளில் தேங்கியுள்ள கழிவுநீரை வெளியேற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் டிட்வா புயலின் காரணமாக இன்று அதிகாலை முதலே தொடர் மழையானது பெய்து வருவதால் இந்த மழையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தொழிற்சாலை கழிவுகளை மழைநீருடன் கலந்து வெளியேற்றி வருகின்றனர். இவ்வாறு வெளியேற்றப்படும் அதிகப்படியான கழிவுநீர் மழைநீருடன் கலந்து வெளியேற வழி இல்லாம சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கடல் போல் தேங்கி காட்சியளிக்கிறது. இந்த தேங்கிய கழிவுநீரில் வாகனங்கள் தத்தளித்து ஆமை வேகத்தில் அணிவகுத்து செல்வதால் வாகனங்கள் பழுதடைவதுடன் நோய் தொற்றும் ஏற்படக்கூடிய அபாய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளத்தால் ஒருபுற சாலை மூடப்பட்டுள்ள நிலையில மற்ற சாலைகளிலும் கழிவுநீர் தேங்கி ராட்சத பள்ளங்கள் உருவாகி வருவதால் போக்குவரத்து தடை ஏற்பட வாய்ப்புள்ளது. இதற்கிடையே தேங்கிய கழிவுநீரை உடனடியாக அப்புறப்படுத்த மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உத்தரவிட்டுள்ள நிலையில அதன்படி கழிவுநீரானது படிப்படியாக வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ்குமார்.